பொண்டாட்டியை விட்டு கொடுத்தாலும் சரி, பொண்டாட்டி புருஷனை விட்டு கொடுத்தாலும் சரி, அங்கே அசிங்கப்படுறது உங்களுடைய காதலும் உங்களுடைய ஜீவனம் தான். இப்போது நீ பாதி நான் பாதி, நீ இல்லையானா நான் இல்லை இப்படின்னு சொல்கிறது தான் காதலும் கணவன் மனைவி உறவும். எங்கே ஒருத்தனை கூட்டின்னு போய் நீ அசிங்கப்படுத்தி 4 பேர் முன்னாடி அவரை அவமானப்படுத்துறியோ, ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு நீ இன்னொரு பொண்ணு கூட போறியோ, அங்கேயே உன்னுடைய காதல் செத்து போச்சு. அங்கேயே நீ தோத்து போயிட்ட. ஒரு காதலை அசிங்கப்படுத்தி, ஒரு உண்மையான அன்பை அசிங்கப்படுத்தி நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் தோத்து போயிடுறீங்க. அதாவது பிரபலங்கள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குப்பை மாதிரி எடுத்துன்னு நடுத்தருவில் கொட்டிடுறாங்க. அந்த குப்பை எல்லாரையும் கிளறி கிளறி அது ஊரெல்லாம் நாறுது. காதல் என்பது ரொம்ப மென்மையானதுங்க, ரொம்ப அன்பானது, அது புனிதமானது. அதனால தானே உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் வராங்க. ஏன் ஒரு காதலை கடைசி வரையும் உங்களால் காப்பாற்ற முடியல? அந்த பொறுமை இல்லையானா நீங்கள் எதையுமே ஜெயிக்க முடியாது. கடைசி காலத்தில் ஒரு மனிதனுடைய சிறந்த வெற்றி எது தெரியுமா? பணத்தையோ புகழையோ சேர்ப்பதில்லைங்க. கடைசி காலத்தில் சாகும்போது அன்பையும் காதலையும் சேர்த்து கொண்டு போகிறது தான் மனிதனுடைய வெற்றி. அதையே நீங்கள் இழந்துட்டு எவ்வளோ சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனங்க?